வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாமக நிறைவேற்றிய 14 தீர்மானங்கள் என்னென்ன, முழு விவரம் இதோ. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. ஒவ்வொரு ஆண்டு சித்திரை முழு நிலவு அன்று மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற்றது வழக்கம். கடந்த சில நாட்களாக இந்த மாநாடு நடைபெறாத நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாநாட்டில் முக்கிய விவரங்கள் குறித்து 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவை பின்வருகின்றது. முதல் தீர்மானம், தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழக அரசின் சார்பில் தனியாக சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும். இரண்டாவது, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக போராடி சாதித்த மருத்துவர் ராமதாஸுக்கு நன்றியும் பாராட்டும். இரண்டாவது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர் சமூகத்திற்கு உடனடியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மூன்றாவது, அனைத்து சமூகத்துக்கும் அவர்களின் மக்கள் தொகை இணையாக இடஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். நான்காவது, பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடை அளவை அவர்களின் மக்கள் தொகைக்கு மேலும் 2% உயர்த்த வேண்டும். ஐந்தாவது, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டுக்கான உச்ச வரம்பை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆறாவது, மத்திய அரசின் ஓபிசி இடம் ஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் முறையை நீக்கி ஆக வேண்டும். ஏழாவது, தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். எட்டாவது, உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றங்களில் இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்க வேண்டும். ஒன்பதாவது, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். பத்தாவது, தமிழ்நாட்டில் அனைத்து சமூக மக்களின் வளர்ச்சிக்காக நிதி அதிகாரத்துடன் கூடிய தனித்தனி கார்ப்பரேஷன்கள் அமைக்க வேண்டும். 12, தமிழ்நாட்டில் கல்வி, தனிநபர் வருமானம், மனித தவ குறியீட்டில் பின்தங்கிய நிலையில் உள்ள வட மாவட்டங்களில் முன்னேற்றத்திற்கு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். 13, முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தவும் போதைப் பொருட்கள் ஒழிக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 14வது, ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதத்தை தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும். இந்த தீர்மானங்கள் அனைத்தும் தற்பொழுது 14 தீர்மானங்கள் அனைத்தும் பாமக நிறைவேற்றிய தீர்மானங்கள் ஆகும். தற்பொழுது மாநாட்டில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை பார்ப்பது உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.